ஸ்டூடெண்ட்ஸ் வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், ஸ்டார்ட்டிங் எ ப்ரோக்ராம், ரன்னிங் எ ப்ரோக்ராம். இப்போ இதுதான் ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ். பாருங்கள், இதுதான். இதை இப்போ பார்க்குறோம். இது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஸ்டார்ட்குள்ளே போயிட்டிங்கன்னா இங்கே தான் எல்லா ப்ரோக்ராம்ஸும் இருக்கும். இப்போ சர்ச்சில் போயிட்டு எக்ஸல்னு வச்சுக்கோங்களேன், எம்எஸ் எக்ஸல் அப்படின்னு அடிச்சிங்கன்னா எம்எஸ் வெறும் எக்ஸல்னே அடிக்கலாம். எக்ஸல்னு அடிச்சிங்கன்னா எக்ஸல் 2010 வருதா. இப்போ போயிட்டு அதில் ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஃபைல் லொக்கேஷன் வருது. இப்போ இதை கிளிக் பண்ணிங்கன்னா என்ன ஆகும், எம்எஸ் எக்ஸல் ஃபைலு எங்கே இருக்குன்றது அது பாருங்கள் ஹைலைட் பண்ணி காமிக்குது. உடனே என்ன பண்ணணும், அதில் ரைட் கிளிக் பண்ணி அதோட பாத்து அட்ரஸ் பாத்து என்ன அப்படிங்கிறத காப்பி பண்ணிவிட்டு இங்கே என்ன பண்ணுறீங்கன்னா ரன்னுனா ஒன்றும் இல்லை, விண்டோஸ் பட்டன் ப்ளஸ் ஆர் அங்கே போயிட்டு அந்த பாத்தை நீங்கள் பேஸ்ட் பண்ணுறீங்க. இப்படி மவுஸால் பேஸ்ட் பண்ண வராது, கண்ட்ரோல் வி கொடுத்தீங்கன்னா பேஸ்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் ஓகே பண்ணிங்கன்னா அந்த எக்ஸல் ரன் ஆகும். இதுதான் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டார்டிங் எ ப்ரோக்ராம், ரன்னிங் எ ப்ரோக்ராம். இப்போ பாருங்கள், அதுலேயே அடுத்த சப்டிவிஷன் ரன்னிங் மல்டிபிள் ப்ரோக்ராம்ஸ் அண்டு ஸ்விட்சிங் பிட்வீன் விண்டோஸ். இப்போ இப்படின்னு நான் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இது வேர்டு ஓப்பன் பண்ணியிருக்கேன். இதையும் மினிமைஸ் பண்ணி இதுதான் டாஸ்க் பார். இந்த கீழே இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் டாஸ்க் பார். நம்ம மினிமைஸ் பண்ணுற ஒவ்வொன்றும் டாஸ்க் பாரில் அப்படியே அதோட மினிமைஸ் பட்டனோட உட்காரும். நம்ம வேணும்னா எடுத்துக்கலாம். அது ஓப்பன் பண்ணியிருக்கேன்னா இப்போ பாருங்கள், இதை ஓப்பன் பண்ணுறேன், பேஜ் மேக்கர். அதையும் மினிமைஸ் பண்ணி வச்சுக்கிறேன். அடுத்து பாருங்கள், இதையும் மினிமைஸ் பண்ணி வச்சுக்கிறேன். பேஜ் மேக்கரையும் நான் மினிமைஸ் பண்ணி வச்சுக்கிறேன். அடுத்தது பாருங்கள், ஃபோட்டோஷாப்பை ஓப்பன் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், அதையும் மினிமைஸ் பண்ணி வச்சுக்கிறேன். மினிமைஸ் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ ஆல்ட்டை கட்ட விரலால் நல்லா பிடிச்சிட்டு ஆல்ட்டு ப்ளஸ் டேபு, இதுதான் இப்படி டேபு இது பண்ணிங்கன்னா எல்லா ப்ரோக்ராமும் வருதா. இப்போ ஆல்ட்டை மட்டும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த ஆள்காட்டி விரலால் இப்படி இப்படி பண்ணிங்கன்னா நம்ம என்னென்ன ப்ரோக்ராம் ஓப்பனில் வச்சுருக்கோமோ, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது வேணும், வீடியோஸ் வேணுன்னா வரும். அப்படி இல்லாட்டினா இப்படியே பாருங்களேன். அடுத்து இங்கே ஃபோட்டோஷாப் வேணுன்னா ஃபோட்டோஷாப் வேணும், ஓப்பன் பண்ணிக்கலாம். அடுத்தது பேஜ் மேக்கர் வேணுன்னா ஓப்பன் பண்ணிக்கலாம். அடுத்தது பாருங்கள், ஸ்டார்டிங் எ ப்ரோக்ராம், ரன்னிங் வேர்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்படி ஒவ்வொன்றா இது பண்ணுறது தான் ரன்னிங் மல்டிபிள் ப்ரோக்ராம்ஸ் அண்டு ஸ்விட்சிங், இந்த ஸ்விட்சிங் பிட்வீன் விண்டோஸுங்கிறது. அடுத்தது பாருங்கள், ரன்னிங் எ ப்ரோக்ராம் ஃப்ரம் எக்ஸ்ப்ளோரர். எக்ஸ்ப்ளோரர்னால் ஒன்றும் இல்லை, அதுவும் ஒரு இது தான், ப்ரோக்ராம் தான். இப்போ போயிட்டு முன்னாடி மாதிரியே ஷார்ட்கட் கீ இருக்குது, இதுலேயும் போட்டு எக்ஸ்ப்ளோரர்னு போடலாம். இப்போ பாருங்கள், விண்டோஸ் பட்டன் ஆர், ரன்னில் போயிட்டு எக்ஸ்ப்ளோரர் போடலாம், EXPLORER. ஓப்பன் பண்ணிங்கன்னா எக்ஸ்ப்ளோரர்னு வருதா. இதுலேருந்தும் நம்ம இது பண்ணிக்கலாம். இன்னொரு ஷார்ட்கட் கீ என்னன்னு கேட்டிங்கன்னா விண்டோஸ் கீ ப்ளஸ் இ, இதுவும் எக்ஸ்ப்ளோரர் ஓப்பன் ஆகிடும். பார்த்தீங்களா, 2 எக்ஸ்ப்ளோரர் ஓப்பன் ஆகிருக்கா. திரும்பவும் விண்டோஸ் ப்ளஸ் இ கொடுத்தீங்கன்னா இன்னொரு எக்ஸ்ப்ளோரர். பாருங்கள், எத்தனை எக்ஸ்ப்ளோரர் வேணால் நம்ம ஓப்பன் பண்ணிக்கிட்டே இருக்கலாம், எத்தனை எக்ஸ்ப்ளோரர் வேணால் ஓப்பன் பண்ணி செய்யலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் இதுலேருந்து ஒரு ப்ரோக்ராம் எடுத்து நம்ம செய்கிறோம். இப்போ நான் என்ன எடுத்துக்கிறேன், இப்போ D:, ஏதோ COA ப்ராக்டிகல்ஸ்ன்னு இருக்குது. அப்படி இல்லைன்னா ஸ்டூடெண்ட்ஸ் என்ரோல் அப்படின்னு இருக்குது, வாட்ஸ்அப் ஃபைலுன்னு இருக்குது, ஏதோ ஒன்று ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். இங்கே பாருங்கள், அந்த மாதிரி நம்ம அதுலேருந்து எது வேணாலும் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.